குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மீண்டும் ஒரு கோரிக்கை. சரி, நிகழ்ச்சியுடைய தலைமையை ஏற்றுள்ள நகரக மன்ற தலைவரும் மைக்கேல் ஷார்பாய். அதெல்லாம் வேணாம். நகரக செயலாளர் KR செந்தில்குமார் அவர்களே. என்னடா மணி இருக்குது போயில? சரி, நல்ல சங்கடம் தான். நிகழ்ச்சியை வரவேற்பு ஆற்றிய மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகன் அவர்களே. எல்லாரையும் படிக்கணும் ராஜாவும், ஏன்னா எனக்கு பின்னால் நான் ராஜீவ்காந்தியுடைய பேச்சை கேட்கணும். அவருடைய பேச்சு நல்ல மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய பேச்சாளர். இந்த கூட்டம் பார்த்தா எனக்கு கண்ணு கேட்டு தூரம் இருக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு. இந்த பக்கம் உள்ள வர நிக்கிறாங்க. பரவாயில்ல. எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்துள்ள தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்களே, மற்றும் நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள தொகுதி பார்வையாளர்கள் அங்கேற்கன் அவர்களே, பாரிபாலன் அவர்களே, சிவா அவர்களே, சுரேஷ் அவர்களே, மற்றும் சின்னமணி ஆசிரியர்களே, விக்கிரமன் அவர்களே, தமிழரசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள், வெற்றி விழான்னு சொல்ல. இந்த விழா வெற்றி விழா. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஓரணியில் சேர்க்கின்ற பணியில் நம்முடைய மாவட்டம் வாக்காளர்களில் 52% உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றார்கள், இணைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட வாக்காளரை பொறுத்தவரை நம்முடைய இந்த மாவட்டத்தில் 12,40,472 412 வாக்காளர்கள். நம்முடைய கூட சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுடைய நம்முடைய மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் ஆகிய தொகுதிகளில் சேர்க்கப்பட்ட உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர்கள் 6,41,707 உறுப்பினர்கள் வாக்காளர்களாக தங்களை இணைத்திருக்கின்றார்கள். குடும்பத்தினுடைய எண்ணிக்கை 2,10,649 குடும்பங்கள் நம்முடைய இந்த மாவட்டத்தில் இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தங்களை இணைத்திருக்கின்றார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நம்மளை இணைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 52% வாக்காளர்கள் இது உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்றார்கள். அந்த இணைப்பை வெற்றிகரமாக செய்த ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும், நகர கழக செயலாளர்களுக்கும், பேரூர் கழக செயலாளர்களுக்கும், மாநகர செயலாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் மேடையில் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், தங்க ஆனந்தன் அவர்களுக்கும், முத்து பெருமாள் அவர்களுக்கும், AS மதியழகன், VGP சபாநாயகம் ராஜேந்திரகுமார், KS ராஜா, K ராயர், சங்கர், சோழன், கலையரசன், மனோகர், பாண்டியன், ஜெயபாண்டியன், நடராஜன், திருமூர்த்தி, திருமாவளவன், பாலு, VP பாலு, AM மதியழகன், வெற்றிவேல், நாராயணசாமி, அனைவர் இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும், ஒன்றிய கழக செயலாளருக்கும், சுந்தர பாண்டியன் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும், காசிநாதன், சுப்பிரமணியன் PS அவர்களுக்கும், தனஞ்சயன், விஜயசுந்தரம், KRK கோவிந்தராஜன், கோவிந்தசாமி, மகேஷ் என்கிற ராஜாமணி ஆகிய ஒன்றிய செயலாளருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல
இளைஞணி அமைப்பாளர்கள், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர்கள், அவருடைய பணியை அதிகமாக பாராட்டக்கூடிய பணியாக தொழில்நுட்ப ஐடி விங், அதாவது பிடிஏக்களுக்கு அவர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக எல்லோரும் இந்த நகரமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அனைத்து தோழர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3வது கட்டமாக இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்பா ஏந்திரிக்க வழியில கடைசி வரைக்கும் இருக்க சொல்றீங்க, இப்ப அப்படியே நடந்து போயிட்டு இருக்காம்பாரு, உட்கார் நோட்டெல்லாம் வச்சு. ஆக அனைவருக்கும் நன்றி கூறந்த. அதே போல நோட்டீஸ் வந்தா நிறைய பக்கம் இருக்கு பத்திரிகையில. அதே போல நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் பழனி அவர்களுக்கும், கணேசமூர்த்தி, மனோகர், கந்தன், ஜெயசங்கர், அன்வர் சதார், செல்வகுமார், ஜெயச்சந்திரன், ஆக என்னடா கண்ணா அடிச்சு வச்சிருக்கீங்க. பேரூர் கழக செயலாளர்களுக்கும், அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களுக்கும், நன்றி ஆற்றிருக்கின்ற அப்பு சந்திரசேகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை. பெருந்திரளாக வருகை தந்துள்ள, கண்ணை கட்டிய தூரம் இங்கே காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், மகளிர் அணியை சார்ந்த சகோதரர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். மாணவர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, அனைத்து அணிகளுடைய தொழிலாளர் அணி, அனைத்து விவசாய தொழிலாளர் அணி, மீனவர் அணி, அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களுக்கும், துணை அமைப்பாளர், வழக்கறிஞர் அணி, ஆக ஒருத்தொருத்தவங்க கும்பிட்றான், ஒருத்தொருத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இப்போ அதான் சிக்கலாக. ஏன்னா என் மூஞ்ச பார்த்துக்கிட்டே என் ஒருத்தவங்க கும்பிட்றான், வக்கீல் கும்பிட்றான். ஆக எல்லாருக்கும் எல்லோருடைய முயற்சி தான் அது இந்த வெற்றியை. ஆக ஊரு கூடி தேர்தலிருக்கின்ற பணி வெற்றிகரமாக நம்முடைய மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கின்ற நம்முடைய மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும், அதே போல புகழேந்தி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ராஜீவ்காந்தியை நான் விரும்பி கேட்டேன், இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அவர் பேச்சாற்றல், அவர் ஆக இங்கே இருக்கிறார்கள், யாரோ வராங்க, யாரோ போறாங்க. கொள்கை வீரர்கள் நம்முடைய தோழர்கள் தான், நம்முடைய தோழர்கள் கொள்கை வீரர்கள். இப்ப இல்ல இப்பதான் கொஞ்சம் எட்ட இருக்கமே தெரியுது. இந்த கொரோனா காலத்துல 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருக்கும் போது 10 ஆண்டு காலம் நம்முடைய தோழர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அதே போல கொரோனா காலத்தில் இப்ப மக்கள் நல்லா சரியாக இடம் போட வேண்டும் என்றால், யார் ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்பதை முடிவெடுத்தால் நமக்கு தான், நம்முடைய தலைவருக்கு தான் பாஸ் மார்க். ஏனென்றால் இப்ப கொரோனா காலத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும், அளவுகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்காளர் பெருமக்களும் சரி, பொதுமக்களும் சரி, அங்கே அனைத்து மக்களும் இந்த கொரோனா காலத்தில் நாடே முடங்கி கிடந்த நேரத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் தான் ரோட்டில் நின்றார்கள். அப்பதான் ரோட்டில் நின்று எல்லாருக்கும் அங்கே நலத்திட்டங்களை வழங்கி 1 மாத காலம் அங்கே வீட்டில் இருந்தோம். மறு மாதத்திலிருந்து நம்முடைய எல்லா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரும், தோழர்களும் எல்லாம் அவரவர்கள் இங்கே முடிந்த வரையில் மக்களுக்கு காய்கறி முதற்கொண்டு கிடைக்கவில்லை, எந்த கிடைக்கல, அரிசியும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. அந்த அளவுக்கு உழைத்து பல பேர் நாம் இழந்திருக்கின்றோம். அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், டி நகர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அன்பழகன், அவர் இந்த கொரோனாவால் அங்கே பாதிக்கப்பட்டார். மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி பாதிக்கப்பட்டார். அந்த காலத்துல இப்ப சொல்றாங்களே நாடகாக்க போறேன், இவ்வளவு செஞ்சு சாதனை செஞ்சு விட்டு இந்த முக ஸ்டாலின், இந்த திமுக என்று பேசுகின்றார்கள். எடுபிடிகள் எல்லாம் என்ன சாதனை செய்தார்கள்? இப்ப சொல்லிங்க, இங்க மேடைக்கு நேற்று முன்னுதானே இங்க ஒருத்தர் வந்துட்டு போனா நடக்கிறாரா, இப்ப நிமிச்சு அதே ராஜீவ்காந்தி நடப்பயணம்னா எப்படிங்கிறது? கலைஞரோட கலைஞர் திருச்செந்தூர் நடைபயணம் பயன்றார். எங்கேருந்து நடைபயணம் போனார்? நடந்தா போனா, கார்ல போனாரா? மதுரை டு திருச்செந்தூரில் நடந்து சென்றார்.
அது நடைப்பயணம் உரிமை மீட்பு மாநாடு சொல்ல நடந்த நாங்கள் இப்போ வந்து அங்கே மதுரையில இருந்து திருச்சி வரை திருச்செந்தூர் வரை நடந்து சென்றார். இப்ப மீட்சி பயணம் சொல்ல கார்ல ஏறிக்கிறான், ரோட்டை காண்டணும், கும்பல காண்டம், மக்களை காண்டணும் அப்படி நடிக்கிறான். அது ஒரு மீட்சி பயணமா? ஒரு பஸ்ல வந்து என்னமோ பஸ் அதிமுகவோட ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கான். என்னமோ பஸ், என்ன பஸ் அது? சுந்தரம் டிராவல்ஸ். அது மாதிரி ஒரு பஸ்ல பிடிச்சி ஏறி உட்காந்துட்டு ஒரு பச்சை பஸ். இப்போ ஒரு புதுசா ஒரு பஸ், ஒரு காவி பஸ் வந்துச்சு. இப்ப இவன் பச்சை பஸ்ல போறான், ஒரு பக்கம் பார்த்தா காவி பஸ்ல வரான். ஆக மக்களை பார்க்காதவங்க மக்களை பார்க்கல. இப்ப வந்து நம்முடைய முதலமைச்சர் மக்களை பார்க்கிறார், நடக்கிறார். ஆக அங்கே மக்களும் சாலை மூலமா செல்லும் போது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, பார்க்கிறார்கள். இது 10 வருஷமா இல்லை. அவர் என்னைக்கு செயல் தலைவராக என்னைக்கு அவர் எப்பொழுது கட்சியில பொறுப்பு வந்தாலும் அன்னையிலேருந்து நடந்துட்டு இருக்கிறார். புரியுதா இல்லையா? கொரோனா காலத்துல ஆஸ்பத்திரிக்கு போறார், மக்களை பார்க்கிறார். ஆனா புது புது கம்பெனிலாம் இப்ப பட கம்பெனிலாம் வந்து என்ன பாக்குறாங்க? பார்த்தாங்களா? 2 வருஷம் வெளில வந்தாங்களா? கடைசி நேரம் தேர்தலில் வரப்போது, தேர்தல் வரும்போது இப்ப பப்புரு மிட்டாய் காட்டுற மாதிரி எல்லாத்தையும் காட்ட வந்துட்டான் இப்ப. ஆக இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நம்முடைய சாதனை சொல்றோம். நம்முடைய மாவட்டத்தை இப்ப நம்முடைய மாவட்டத்துல வந்து இப்ப இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் பணம் பெறுகின்றார்கள். 1000 ரூபாய் பணம் வந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் வந்ததா இல்ல ஜெயலலிதா ஆட்சியில் வந்ததா? இது செய்வது குற்றமா? இது கொடுப்பது குற்றமா? எந்த தகுதியதை சொல்லி இந்த இங்க எடப்பாடியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் இது குற்றமா? இந்த நாட்டை சீரழிச்சு அவன் பச்சை பொய் இப்ப சாயாந்தான். அப்பனுக்கே துரோகம் பண்றவன் மக்களுக்கு எவ்வளவு நாளி ஆகுயா? வயசானவரே இப்ப எங்க அம்மா சாவர வரைக்கும், எங்க அம்மா சாவர வரைக்கும் எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணி அதை தங்க வச்சு வீட்டை வச்சு கூடதுங்க. இப்போ வீட்டுல இருந்து கடைசியா வைத்தியம் பண்ணியும் முடியாம செத்தாங்க. இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இப்ப எங்க புழேந்தி அவங்க அம்மாவை கூட வச்சிருக்காரு. அவங்க அம்மா கூட இருக்காங்க. வயதானாலும் தன்னை வளர்த்த தாய் தன் கூட இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு தகுதி சொல்லுவதற்கு, சொல்லுவதற்கு தகுதியா இருக்கு. இப்ப அவங்க இப்ப அன்புமணி இப்ப எங்க யாரைக்கிட்டு காட்டுறது கட்சி மீக்கிறாரு? யார்கிட்ட மீக்கிறாரு? யாருக்காக போராடுறாரு பாரியா? பதவிக்காக சட்டசே முகவரியே மாற்ற கட்சி யார் சொல்ல முகவரியே மாற்றுகின்றவர். இந்த தினம் வந்து நம்மளை பத்தி பேசுகிறாங்க. அதான் பேசு. திமுக வந்து காரி துப்புறாப்ல. என்ன தகுதி இருக்குது? காரி துப்பி ஒரு துப்புற என்ன தகுதி இருக்குது? 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் தாங்கி 1000 ரூபாய் கொடுத்து தப்பா? தவப்புதல திட்டத்தின் மூலமாக பணம் கொடுத்து தப்பா மாணவர்களுக்கு? அதே போல இங்க என்னது இந்த தாய்மான திட்டம் யாராச்சும் கேட்டாங்களா? தாய்மான திட்டத்தின் மூலமாக வயதானவர்களுக்கு, மூத்தவர்கள் 70க்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இப்ப இங்கே ரேஷன் பொருள் வீடு தேடி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தை 70,000 மார்க் பெண்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த பணம் இங்கே அந்த தாய்மான திட்டத்தின் மூலமாக ரேஷன் பொருட்கள் போகின்றது. இது தப்பா? இது குற்றமா? இப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அன்புமணி அவர்களை இங்க சொல்ல இங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கியது எந்த கட்சி? எந்த கட்சி? திமுக. கலைஞர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை பேசி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய ஒன்றிய அமைச்சராக அங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கொடுத்தது தவறா? நாட்டுக்கு அடையாளம் காட்டியது கலைஞர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ ஒரு தோல், இந்த பக்கம் வந்தா ஒரு தோல்ல இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கட்சி தோல்ல. அதனால இவங்களாம் தோல்ல உட்கார்ற கட்சியெல்லாம் இப்ப வந்து தோல்ல உட்கார்ந்துட்டு அவர் பேசுகிறார். திமுக பத்தி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆக எந்த தகுதி? திமுக ஆட்சி திமுக கூட இருக்கும் போதுதான் நீங்க மந்திரியா நீங்க. ஆக பொன்னுசாமி மந்திரியானது எப்ப? தலித் எழுமலை எப்ப மந்திரியானது எப்ப? ஆக அதே போல எல்லா மந்திரி ஆகி என்ன செஞ்சாங்க? கோல் மினிஸ்டர் அவர் தான் உத்தரவிட்டார். கோல் மினிஸ்டர் அவர் நெய்வேலிக்கு என்ன செய்தார்? இப்ப நெய்வேலி பத்தி பேசுறாங்க. என்ன தகுதி? அங்க வந்தா நெய்வேலிக்கு உள்ள வந்து பேசினா தொழிலாளிக்காக பேச, நெய்வேலியை விட்டு வெளில வந்தா நிலம் கொடுத்த பத்தி பேசுறது. நிலத்தை கொடுத்த பொறுத்தான இப்ப மைன்ஸ் ஓடும். மைன்ஸ் ஓட
தொழிலாளி வேலை செய்யலாம். மைன்ஸ் ஓடுறதுனால தான் இப்போ கரண்ட் வருது. ஆக நாங்கள் வந்து ஒன்று தனியாருக்கு ஒன்று நாங்கள் இடம் நல்ல இடத்து கொடுக்கலையே. வாழ்வாதாரம், மக்களுக்கு வாழ்வாதாரம் தமிழகத்தில் குறைந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் கொடுக்கிறார்கள். அதுக்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை. ஆக ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்ன கீழ் தான் வரும், காயம்தான் வரும், ரத்தம் தான் வரும். ஆப்ரேஷன் பண்ணாதான் நோயாளி பிழைக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ண நோயாளி செத்துக்குவான். அதே போல தான் ஒரு சிலர் பாதிக்கப்படும். நல்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம், வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தோம். இது தவறா? இப்ப நல்ல அந்த கறிவெட்டிக்காரன் வந்து இப்ப நல்ல வீடு நெய்வேலியில பங்களா கட்டிக்கிட்டு இருக்கான். கறிவேட்டிக்கார மக்கள் நெய்வேலி என்ட்ரன்ஸ்ல ஆட்சி கேட்ல எந்த இடத்துல போராட்டம் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த அவங்களுக்கு இப்ப அந்த வீடு பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சுகாதாரமாக வாழக்கூடிய இடத்த கரியும் மண்ணும் போய் அவன் சுவாசித்து கொண்டிருந்தார்கள். இது தவறா? ஆக இவ்வளவு திட்டங்களை நாங்கள் சொல்லுகிறோம். காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கின்றோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் அங்கே பயன்பெறுகின்றார்கள். இது தவறா? அதே போல புதுமை பெண் திட்டம் மூலமாக 4,83,000 மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். அது தவறா? இதெல்லாம் தவறு என்று சொல்லுகின்ற அவர்கள் தவறு செய்கின்றவர்கள். அப்பாவை உயிரோட இருக்கும்போது ஒரு 5-10 வருஷம் 5-6 வருஷம் எவ்வளவு நாள் ஆகும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல புது கம்பெனியை வச்சவன் அவனுக்கு அப்பா கூட இல்லை. புது கம்பெனிக்காரன் இப்ப அவனும் பணம் இப்ப இங்க அப்பா கூட இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை. அது ராஜீவ்காந்தி பேசுவா, நான் பேசலாப்பா, நமக்கு தெரியாது. அதனால சொல்றேன், இப்ப யார புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தில் இந்த தலைவர்கள் எங்க போனாங்க? திமுக குறை சொல்லுகின்றவர்கள் தெரியாது. கொரோனா காலத்தில் எங்க போனார்கள்? பாட்டாளி கட்சின்னு சொல்றேன், அதிமுக எடப்பாடியும் சொல்றேன், ஓபிஎஸ் சொல்றான். எங்க போனார்கள்? ஓபிஎஸ் எடப்பாடி வந்து அதிகாரத்தில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இங்கே நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வெளியே போகும்போது இவர்களெல்லாம் வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க, ஒன்றும் கிட்ட வரல. ஆக இவர்கள் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தான் என்று கூறி இந்த ஒரு தமிழ் இப்போ கூட நான் கூட அப்போ வந்து மாவட்ட செயலாளர் புதுசாக வந்த போது தான் மதியம் வந்த போது தான் இந்த இடத்துல தான் வந்து இலவச திருமணம் கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 73 இலவச திருமணங்கள். நாங்கள் வந்து பதவிக்கு வரோம், அப்போ நான் நினைக்கல பதவிக்கு வரும், நாங்கள் அமைச்சர் ஆவோம், எம்எல்ஏ கூட ஆகல. நாங்கள் வந்து இதே இதில் வந்து கலைஞர் அவர்கள் இலவச திருமணம், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இலவச திருமணம் நடத்தணும், மக்களுடைய நலனை போற்றி தான் நாங்கள் நடத்தணும். இப்போதான் வராங்க புது கம்பெனிலாம். இப்போ வந்து பல 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 கோடியை சம்பாரிச்சவன், பிளாக்ல சம்பாரிச்சவன், பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து இங்க வந்து லேசா ஒரு சொம்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாங்க, லேசா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா. நாங்க வந்து 20 லட்சம் பெண்களுக்கு 20 லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறோம். 4,83,000 பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றோம். ஆனா 10 பேருக்கு டாலரை கொடுத்தா கோடி அளவிற்கு திட்டங்களை இந்த சிதம்பரம் நகரத்திலே நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று அறிவித்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வாதாரம் சிமெண்ட் சாலை ஆரம்பித்த திட்டம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த போதுதான் சேரும் சகதியிலே நாம் நடந்தோம். கிராமத்தில் இருக்கின்ற நமக்குலாம் தெரியும். இப்ப சேர்த்து பொண்ணு வந்தா காலை வெட்டி விடணும், எல்லாருக்கும் சுகர் வந்து போச்சு. இப்ப ராமசாமிக்கெல்லாம் சுகர் வந்துச்சுங்க. இப்ப அவர் கம்மாபுரத்துல பார்த்தா சேரும், தெருவில் பார்த்தா சேரும் சகதியா இருக்கும். அப்ப நடக்கும்போது இப்ப சேர்த்து பொண்ணு வரும். ராமதாஸுக்கு தெரியும். உங்க ஊர்ல சிமெண்ட் சாலை எப்ப போட்டது? ஆக வயசானவங்களுக்கு தெரியும். இப்ப மணிக்கு இப்ப மணி உங்க ஊரு கிராமத்துல சிமெண்ட் சாலை இருந்தா கலைஞர் வந்த பிறகுதான் வந்து, அதுக்கு முன்னெல்லாம் சேரும் சகதியும் தான் இருக்கும். மழை பெய்யும். இப்பெல்லாம் அடமழை இல்லை, அப்பெல்லாம் அடமழை பெய்யும். சேரும் சகதியா இருந்து சேத்து புண்ணு வந்து நும்போம். இப்ப சேத்து புண்ணு வந்தா இப்ப எல்லாம் சுகர் வந்து போச்சு. இப்ப அப்பெல்லாம் சுகர் வரல. இப்ப ஏன்னா வீதியா பஸ் விடுறோம், வீதியா மக்கள் நடக்காம
அங்கே இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம், மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம். இது தவறா? ஆக இந்த சாதனையை செய்ததான் நாம் இந்த நாட்டில் நம்மளை குற்றஞ்சவர்களை நாமெல்லாம் ஓரணியில் இணைய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறி அதன் மூலமாக வெற்றிகரமாக செயல்பாட்டை செய்திருக்கின்றோம் என்பதை கூறி வாழ்த்து கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். எல்லா தோழர்களும் உழைத்தவருடைய வெற்றி தான் 58% வாக்காளர்களை உறுப்பினராக இருக்கின்றோம். இந்த வாக்காளர் உறுப்பினர்களும் வைக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. வந்திருக்கின்ற வாக்காளர் இந்த உறுப்பினர்களை வாக்காளராக மாற்ற வேண்டும். அந்த தகுதியும் திறனையும் நம்முடைய தோழர்கள் செய்த வேண்டும் என்று கேட்டு தேர்தல் வரை பொய் மூட்டை விளைசுகின்றவர்களை தொருத்த வேண்டும். நாம் உறுதி ஏற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ராஜீவ்காந்தி மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்த சிதம்பரம் நகர கழக தோழர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.